Can you invite the presence of the Lord to fill you? அன்றைய எங்கள் ஆளுகை செய்யுங்கள். பிரசன்னம் எங்கள் ஆளுகை செய்யட்டும். நல்ல தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வெள்ளம் அப்படி ஒரு சில காரணத்தினாலும் you feel you discouraging. நீங்கள் மனம் மடிவு அடைந்திருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோசுவா 1ஆம் அதிகாரம் வசனம் 9 சொல்லுகிறது, நீர் பலன் கொண்டு திடமானதாரு, நான் கர்த்தர், நீர் போகும் இடமெல்லாம் நான் நோடு இருப்பேன் என்று. Do not be discouraged, do not be dismayed, for the Lord your God is with you wherever you're going. Come on. Know that the Lord is with you in every situation. ஆண்டவரும் நீங்கள் எந்த சூழ்நிலை கடந்து போனாலும் உங்களோடு இருக்கிறார். உங்களோட மன மடிவுக்கு மேலாக தேவன் ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய முடியும். Come on. You can reach out to the Lord. ஆண்டவர் உங்க பக்கத்தில் இருக்கிறார். அவர்கிட்ட அந்த உதவி நீங்கள் கிடைக்கும். உங்களோட மன மடிவில் இருந்து உங்களை எழுப்பி உங்களுக்கு புது பலனை தருகிறவர். Beyond your discouragement, God, you can reach out to the Lord. He can help you. Come on. Can we reach out to the Lord this morning? Father, we welcome you. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். அன்றை எங்களை நீங்கள் தொடுங்கள். அன்றை சிதனாரம் நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களோட சூழ்நிலைக்கு மேலாக தேவன் பெரியவர். உங்களோட சூழ்நிலை மாற்றக்கூடிய தேவன். அன்றை இந்த காலவெல்ல தேவன் உடைய கிருபை வந்து யாரு மேலும் ஆளுகை செய்யட்டும். And I pray for your grace, for your favor over your people, Lord, this morning. நன்றி செலுத்துகிறோம். வரவேற்கிறோம். Holy Spirit, we invite you, Lord. எங்களை ஆளுகை செய்யுங்கள் ஆண்டவரே. We worship you, Jesus. Come, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்யுங்கள், எங்களை ஆளுகை செய்யுங்கள், எங்களை ஆளுகை செய்யுங்கள். நன்றி ஆண்டவரே. We worship you, Lord. பரிசுத்த தேவனே. We give you glory. Thank you, Jesus. We love you, Lord. Let your presence fill us. Let your presence lead us, Lord, this morning. ஆண்டவரே, இந்த காலைவேளை தேவனே உமக்கு நன்றி. வந்து யாவரையும் இன்னைக்கு தொடுங்க. உம்முடைய புதிய கிருபையினால் ஆண்டவரை நிரப்புங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுக்கு ஒரு பெரிய கதல் கொடுமா. Come on. கதல் ஆசீர்வதிப்பார். My good to see everyone here. இந்த மாலை வேளையில கூட தேவன் நல்லவர். ஆமென், ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவர் நல்லவர். Come on. ஆமென். You know, if you feel that you are lost, ஒரு வேளை நீங்கள் லோன்லினஸ்ல இருந்தீங்கன்னா, இல்லை எந்த ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்ல இருந்தீங்கன்னா, you know God, ஆண்டவர் வந்து தூரமா இல்லை. பக்கத்தில் ஆண்டவர் தூரமா இல்லை. You know, பீட்டர், ஆண்டவர் இயேசு அவர் அற்புதமாக தண்ணியில் நடந்து வரும்போது பீட்டரை நடக்க சொல்கிறார் ஆண்டவர். Right? And Peter also walk on the water. அவர் தண்ணியில் நடக்கும் போது சூழ்நிலையை பார்த்து பீட்டர் வந்து விழுகிறான். விழுந்தோடனே அவன் மூழ்கிற சூழ்நிலையில் வந்து ஆண்டவர் இயேசு தூரமா இல்லை. பக்கத்தில் ஆண்டவர் இயேசு தூரமா இல்லை. உடனடியாக ஆண்டவர் ரீச் அவுட் பண்ணி பீட்டரை காப்பாற்றினார். அதே போல God is not far away from you. ஆமென். திரும்ப ஆண்டவர் தூரமா கிடையாது. ரைட்? உங்க பக்கத்தில் இருக்கிறார். அவர் கரங்க பிடித்து உங்களை ஆண்டவர் தூக்கி எடுக்க முடியும். ஆமென், ஆமென். ஒருவேளை இந்த காலையில் சோர்வா இருந்தீங்கன்னா, ஆண்டவர் தூரமா இருக்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா, இஸ்னோம், அது வந்து உங்களோட இமேஜினேஷன். பக்கத்தில் என்னோட இமேஜினேஷன். Your imagination sometimes can deceive you, but God said He is with you. Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆமென், ஆமென். தனி சொல்லுங்க, பக்கம் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். Come on. Right? நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. ஆமென். இந்த காலையில் தேவனுடைய வார்த்தைக்கு போம். எடுத்து படிங்கள் ஒரு வசனத்தை.
இது என்னோட செய்தி கிடையாது, but I led to lead this Ezekiel chapter 37. Ezekiel 37 அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது எல்லாம் நீ பாருங்க, ரைட்? பிஸியாக எடுக்காதீங்க, டக்கு டக்குன்னு எல்லாம் எடுக்கிறேங்க. சரி, லுக் அட் மீ, ரைட்? Ezekiel 37 வந்து the sound is humming bro, thank you, right? Ezekiel 37 வந்து நீங்க பார்க்கும்போது எசேக்கியேல் வந்து ஆண்டவர் ஆவியில நடத்துகிறார். சொல்ல, ஆவியில நடத்துகிறார். கடைசி காலத்தின் சபை வந்து பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிற சபை. ஆமென். The end time church is the church that led by the Spirit of the Lord. Amen. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய ஆவியினால் நீங்கள் நடத்தப்படாவிட்டால் நீங்கள் பின்தங்கி போயிருப்பீர்கள். You don't know what God is doing. சூழ்நிலைகள் ஒருவேளை உலக சூழ்நிலைகளை பார்த்து வாழலாம், ஆனால் நம்ம உலக சூழ்நிலை பாரிக்கார கிடையாது. ஆனால் பியாண்ட் தட் ஒரு ஆவிக்குரிய உலகம் இருக்கிறது. ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை ஏற்கனவே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆண்டவர் என்னன்னா எந்த இடத்துல ஆண்டவர் செயல்படுறார் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடிய காரியம் எப்படி தெரியுங்களா? ஆவியினால் நடத்தப்படுவது. பகசல் ஆவியினால் நடத்தப்படுவது. ஆவியால் நடத்தப்படாமல் நீங்கள் ஆண்டவரே இந்த சீசன்ல உங்களோட நேக்கட் ஐஸ் சொல்லுவாங்க, இந்த கண்ணால் பார்க்க முடியாது. புரியுதுங்களா? பார்க்கறது வந்து நிஜம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அதுக்கு மேலாக ஆண்டவர் நடக்கிற வரப்போகிற சூழ்நிலைகளுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு நீங்கள் ஆவியால் நடத்தப்பட வேண்டும். ஆமென். ஆமென். ரோமர் 8:14 நீங்கள் பார்க்கலாம். அங்க வேத வசனம் சொல்லுகிறது, யாரெல்லாம் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். பகசங்கள தேவனுடைய பிள்ளைகள். If you are the child of the Lord, if you are the sons and daughters of the Lord, you must be led by the Spirit of the Lord. Amen. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் மாற்றம்ல புத்திரர்கள் என்றால் வளர்ந்தவர்கள். சொல்லுங்க, வளர்ந்தவர்கள். ரைட்? 2 things. யோவான் 1:12 பார்க்கிறோமா? யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்களா? ஆண்டவருடைய பிள்ளைகள். சொல்லுங்க, பிள்ளைகள். ரைட்? இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் லெவல். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து நம்ம விசுவாசிக்கிறது, நம்ம நம்புறது, ஆண்டவர் செய்கிறார். செகண்ட் லெவல் என்ன தெரியுங்க? வெறும் நம்புறது மாற்றம்ல, நடத்தப்படுகிறது. சொல்லுங்க, நடத்தப்படுகிற பாருங்க. முதல்ல வந்து பிள்ளைகள். ஆனா இந்த ரோமர் 8 பார்க்கிறோமா? இது புத்திரர்கள். ரைட்? சன்ஸ். சொல்லுங்க, சன்ஸ் என்ன? வளர்ந்தவர்கள். சொல்லுங்க, வளர்ந்தவர்கள். ஆமென். ஆண்டவருக்குள்ளாக வளர்ந்தவர்கள் ஆண்டவருக்குள்ளாக நடத்தப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். வளர்ந்தவர்கள் தெரியும் ஆண்டவர் எப்படி நடத்துறாரு, ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறாரு, அதை கீழ்ப்படிந்து செய்வர்கள் தான். ஆமென். ஆமென். பாருங்க, நீங்கள் நடத்தப்பட வேண்டும். பவுசல நீங்கள் நடத்தப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஆவியால் நடத்தப்படுவதற்கு ஆண்டவர் எப்படி சொல்லுகிறாரு, எப்படி பேசுகிறார்னு உங்களுக்கு தெரியணும். ரைட்? புரியுதுங்களா? ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். ஆமென். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாதான் ஆண்டவரை நடத்துகிறது உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு இது ஆண்டவருடைய சத்தமா என்று நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. Without the communion of the Holy Spirit, without the fellowship with the Holy Spirit, we cannot identify His voice. Without the voice of the Lord, you cannot be led by the Spirit of the Lord. Amen. கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தத்தை நீங்கள் அறியாமல் அவருடைய நடத்துதல் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ஆமென். ஆமென். இருக்கீங்களா இல்லைங்களா? இந்த காலவெல்ல நீங்கள் இது வந்து கடைசி காலம் மாற்றமில்லை, இது பரிசுத்த ஆவியானவருடைய நாட்கள். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நாட்கள்ல நீங்கள் கர்த்தருடைய ஆவியால் நடத்தப்படுறதுக்கு அது ரொம்ப முக்கியம். That's the top priority. பக்கத்துல அதுதான் மிக முக்கியமான காரியம். இதுதான் மிக முக்கியமான காரியம். Right? This morning, right, you need to be led by the Spirit of the Lord. Amen. Amen. ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்தோனே அவர் வந்து ஒரு நம்ம மாதிரி 100% ஹியூமன். பக்கத்துல 100% ஹியூமன். ஆனாலும் கூட அவர் வந்து ஒரு வெற்றியான, பாவம் இல்லாத ஒரு விக்டோரியஸான வாழ்க்கை வாழ்ந்தது காரணம் என்ன தெரியுங்களா? ரைட்? லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். வசனம் 1-2 பார்க்கிறோம். அவர் ஆவியால் நிரப்பப்பட்டார். அடுத்தது ஆவியால் நடத்தப்பட்டார். ஹல்லேலூயா. Luke chapter 4 verse 1 said Jesus was what? Filled with the Holy Spirit and also be led by the Spirit of the Lord. That's why Jesus lived a victorious life without sin in this world. Amen. இது நம்மளால முடியும். பக்கத்துல நம்மளால முடியும். Come on. இந்த காலைவேளையில பிரியமானவர்களே, நீங்கள் ஆவியால் நடத்தப்பட வேண்டும். ஆமென். பரிசுத்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. பக்கத்துல பரிசுத்தர் உங்களை நடத்துவார்.
அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். என்ன செய்யணும், என்ன பேசணும், எங்க போகணும், எதில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று பரிசுத்தான் நடத்துவார். காரணம், பரிசுத்தான் உங்களுக்கு மேல ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆமென். God has planned over you and this plan only can fulfill by walking in the spirit of the Lord. Come on. இந்த கால வேளையில பெரியமானே ஆண்டவர்களை நடத்துவதற்கு தேவன் விரும்புகிறார். ஆமென். பாருங்கள், எசேக்கியேல் 38ல இந்த எசேக்கியேல் கர்த்தருடைய ஆவியால் நடத்தப்படுகிறான். இவன் நடத்தப்பட்டு என்ன செய்கிறான்னா ஒரு விஷன், சொல்லுங்க விஷன், தரிசனங்களை கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவர் எப்பயுமே வெளிப்பாடை கொடுக்கிறவர். விஷன் என்றால் வரக்கூடிய நாட்களுக்குடைய ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறது மாற்றம்ல, ஒரு சூழ்நிலை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார், சில காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆண்டவர் வெறும் சாதாரண ஆவியானவர் அல்ல. பரிசுத்த ஆண்டவர் நாங்கள் சொல்லுங்க a spirit of revelation. சொல்லுங்க revelation. அத்தமா சொல்லுங்க revelation. வெளிப்பாடின் ஆவியானவர். அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சொல்லுங்க வெளிப்படுத்துவார். தெரியாத காரியத்தை உங்களுக்கு காண்பிப்பார். ஆமென். உங்களுக்கு அறியாத காரியத்தை என்ன செய்வார், உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஜெரமியா 33:3 வாசி கேட்போம். ஜெரமியா 33:3 கேளுங்க. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பாருங்க, இதுதான் ஆண்டவருடைய காரியம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுத்து. ஆண்டவர் என்ன செய்வாரா, உனக்கு அறியாது, the things you do not know, the things you. ஏன் இந்த இடம் சூடா இருக்கு? where's the aircon man? எல்லாம் சூடா இல்லையா? இல்லையா? சூடா இருக்கு, வேர்க்குது பாருங்க, ஊத்துது, அடிச்சு வச்சுட்டாங்க. ஏர்கான் எலக்ட்ரிக் கூடையாச்சு, சேவ் பண்ணுறாங்க. ஆன் த ஏர்கான்ல கமான். சரி, சாரி அங்கிள். அவங்க பின்னால் அவங்க கஸ்தூரி, அவங்க பேர் இஸ் த ஒன். யூ கேஸ் சேவிங் எலக்ட்ரிக். பட் லாஸ்ட் வீக் ஐ வாக் ஆன் இன்சைட், ரைட். இங்கே ஒரு பிள்ளை லைட்லாம் அடைச்சிட்டு பெரிய ஏர்கான் போட்டு தூங்கிட்டு இருக்குது. யூத் பாருங்க, எங்க நான் விட்டனே தெரியல, சூடா இருக்கிறனால. வே படிங்க அந்த வசனத்தை மறுபடியும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து ஆமென் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். உங்களோட மனதுக்கு எட்டாதது, ரைட், உங்களோட எண்ணத்துக்கு எட்டாத காரியத்தை பரிசுத்தான உங்களுக்கு என்ன செய்வாரா, வெளிப்படுத்துவார். பக்கத்துல வெளிப்படுத்துவார். இட்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் ரெவலேஷன். பாருங்க, இந்த சூழ்நிலை, இந்த உலகத்தில் வாழுகிற நம்ம, ரைட், பரிசுத்தான வெளிப்பாடு இல்லாமல் நம்ம வாழும் போது will be lost. சொல்லுங்க லாஸ். லாஸ்னா தெரியுங்களா, ரைட். எங்கே போகிறோன்னு தெரியாது, ஆண்டவர் எங்கே நடத்துகிறாருன்னு தெரியாது. ஆண்டவருடைய நடத்தல நீங்கள் என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். ஆண்டோடைய நடத்தல நீங்கள் அறிந்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டோடைய உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்த திட்டங்களை நீங்கள் என்ன செய்ய முடியுமா, செயல்பட முடியும். ஆமென். Without the leading of the Holy Spirit, you cannot fulfill the plan of the Lord that God has for you. Come on. Amen. இந்த காலவெளியில் நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தேவை நீங்கள் பரிசுத்தான என்ன செய்யணுமா, ஐக்கியமா இருக்கும். பக்கத்தில் ஐக்கியமா இருக்கும். How is your communion with the Holy Spirit? Do you fellowship with the Holy Spirit? Do you have time to pray with the Holy Spirit? Do you have time to talk to the Holy Spirit? Come on. If you don't have, அப்படி இல்லை என்றால் இதுதான் நேரம். நீங்கள் அதை செயல்பட வேண்டும். ஆவியானவரோடு நீங்கள் இணையாவிட்டால் ஆவியானவர் இந்த காலகட்டத்தில் என்ன செய்கிறார் என்று நீங்கள் அறியாமல் இருப்பீர்கள். ஆமென், ஆமென். 1 கொரிந்தியர் 9:2 சொல்லுகிறது, கண்கள் காணாதது, மனதில் தோன்றாதது, காதில் எட்டாத காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வார், அவரோட ஆவியின் மூலம் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Come on. Hallelujah. புரியுதுங்களா இல்லைங்களா? வசந்த படிங்க. 1 கொரிந்தியர் 2:9 யோ ஒன்றுக்கு தானே காசு படிப்போம். 1 கொரிந்தியர் 2:9-10. தேவன் நம்மில் அன்பு கூறுவதற்கு ஆயத்த பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை. பாருங்க, கண்ணுக்கு பார்க்கல. உங்களோட சாதாரண கண்ணில் பார்க்க முடியாது. எவ்வளவு விலை கொடுத்து கண்ணாடி போட்டாலும் பார்க்க முடியாது ஆண்டவர் வைத்த திட்டங்களை. Come on. புரியுதுங்களா? ஆண்டவர் வைத்த திட்டங்களை ஆண்டவரோடு இணைப்படும் போது தான் ஆண்டவர் ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Come on.
ஆவிக்குரிய கண்கள் உங்களோட மண்டையில, நெத்தியில, நெஞ்சில கிடையாது. ரைட், உள்ளுக்கு இருக்குது. come on, அது பரிசுத்தானவர் வெளிப்படுத்துவார் உங்களுக்கு. That's a revelation. பக்கத்துல revelation. come on. எந்த இடத்துல பிசினஸ் செய்யணும், பரிசுத்தானவர் உங்களை வெளிப்படுத்துவார். எந்த இடத்துல நீங்கள் போயிட்டு காரியங்களை ஆண்டவருக்காக செய்யணும், ஆண்டவர் வெளிப்படுத்துவார். யாரை கல்யாணம் பண்ணணும், ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆமென். புரியுங்க? பக்கத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ரைட், இது பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா அவர் உங்களுக்கு கொடுத்து தானே நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். பக்கத்துல நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு விரோதமா, God is not against you, people of God. நம்ம ஒருவேளை சில சமயம் நினைச்சுக்கிறோம் நம்ம தப்பு செஞ்சுட்டா ஆண்டவர் வந்து தண்டிக்கவே வந்திருக்கா. He's not. He loves you. அதனால தான் அந்த சிலுவையில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன செஞ்சாரு, மரித்து அவர் ரத்தத்தை சிந்தி உங்களுக்கு விடுதலை ஆண்டவர் கொடுத்திருக்கார். Come on. Amen. This morning I want to say God, He's for you, people of God. ஆண்டவர் உங்களுக்காகவே அவர் வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு வைத்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்குனே ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆமென். அது நடக்காமல் ஆண்டவர் போக மாட்டார். நீங்கள் பார்க்கலாம், ஜெனசிஸ் 28 நீங்கள் பாருங்க, இங்க யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனமாகி, right, when God show a vision like angels in a stairs that going up and down, ஒரு விஷனை காமிச்ச பிற்பாடு ஆண்டவர் யாக்கோபை குறித்து ஆசீர்வாதத்தெல்லாம் சொல்லுகிறார். all the blessing அவன் வாழ்க்கையில் என்னென்ன செய்ய போறலாம் சொல்லிட்டு அங்க கடைசி வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடைபெறாமல் நான் உன்கிட்ட இருந்து போக மாட்டேன். until I have done everything that I have told, I will never leave you என்றார். அதுதான் இந்த காலையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டங்களை ஆண்டவர் செயல்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை மறந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் மறக்கவில்லை. அவர் உங்க மேல சொன்ன காரியங்களை கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவன் ஸ்தோத்திரம். come on, கண்டிப்பாக செய்வார். பிலிப்பியர் 1:6 சொல்லுகிறது. தமிழ்ல 5 வாசிங்களேன். 5 4 இல்ல 7 தெரியல. Philippians 1:6. நல்லா வெட்டி இருக்கான். cut my hair. நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என்ன நினைக்கும் போதெல்லாமா? சரி படிங்க. நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். என் கட்டுகளிலும் நான் சரி ஏதாச்சும் படிங்க. 1:6 படிங்க. Philippians, show me the verse. come on, show me the verse. Philippians 1 பாருங்க. being confident, இதுதான். இது தமிழ்ல எங்க இருக்கு? எத்தனை வசனம்? பிலிப்பியர் 1:5-6-4. உங்கள் நற்கிரியை திருட்டு மொழிகிறியா? சுருக்க படிங்க. நான் தமிழ்ல being confident, உங்களில் நல்ல கிரியைகளை ஆரம்பித்த ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். படிங்க. உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை எத்தனை வசனம்? 5. தமிழ்ல 5. தமிழ் வந்து முந்திக்கிட்டாங்க 5ல, நம்ம 6. சரி படிங்க. உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துகிறவர் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். சரி பாருங்க. being confident of this very thing that he who began a good work. பாருங்க, ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டங்கள் நல்ல திட்டங்கள். பக்கத்துல நல்ல திட்டங்கள். come on, திரும்பி பாருங்க. நல்ல திட்டங்கள். ஐயோ திரும்பி பாருங்க. it's a good plan. ஆமென். அந்த நல்ல திட்டங்களை பாருங்க, அதை செய்வதுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் பிளான் கொடுத்துறார். நீங்க செய்யணும்னு சொல்லல. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வைத்த திட்டங்களை என்ன செய்வேன்னா அவர் செய்வாரா? பக்கத்துல அவர் செய்வார். பாருங்க. until the day of Jesus. அப்படின்னா ஆண்டவர் இயேசு வருகை. அப்படின்னா நீங்க சாவறதுக்கு முன்பாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சொன்ன காரியங்களை கண்டிப்பாக செய்து முடிப்பார். come on, hallelujah, amen. ஆகினால இந்த காலைவெல்ல சொந்து போகாது இருக்கும். ஆமென். பரிசுத்தம் நடத்துவதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென். இந்த காரியங்களை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் ஆவியால் நடத்தப்பட வேண்டும். ஆமென். This morning I want to talk about personal revival. தனிப்பட்ட வாழ்க்கையின் ஒரு எழுப்புதல். சொல்லுங்க, தனிப்பட்ட வாழ்க்கையின் எழுப்புதல். Right? Your personal revival will lead you to public revival. ஆமென். உங்க வாழ்க்கையில ஒரு அசைவு வரும்போது ஆண்டவர் உங்கள் மூலமாக ஒரு அசைவை கொண்டு வருவார். ஆமென். When there is a move in your life, surely there will be a move through your life. Amen.
ஆமென். அதுக்கு தேவை நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். இந்த எசேக்கியேல் 37 நீங்கள் பார்க்கலாம். எசேக்கியேலுக்கு ரெவலேஷனை இந்த பரிசுத்த ஆவியை காமிச்சுக்கிற மாற்றம்ல ஆவியால் நடத்தப்பட்டு ஒரு ரெவலேஷன் காமிக்கிறார். வரக்கூடிய நாட்கள் மாற்றம்ல என்ன சூழ்நிலை நடக்கிறது என்று ஆண்டவர் காமிக்கிறார். இது எந்த சூழ்நிலை தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த கண்டிஷன்ல இருக்காங்க ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். God can reveal the condition of your heart. God can reveal the condition of your life. Amen. Amen. வெளிப்படுத்துவார். சொல்லுங்க வெளிப்படுத்துவார். அதான் சொல்ல வெளிப்படுத்துவார். அந்த வசனத்தை படிச்சு முடிச்சுங்க. 1 கொரிந்தியர் 2 8 9 10 படிங்களா. I finish பண்ணிடுறோம். 10 2ஆம் அதிகாரம் 9 10. தேவன் நம்ம அன்பிற்குள்ளுக்கு ஆயத்த பண்ணவில்லை, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். பாருங்க, நமக்கோ ஆண்டவர் என்ன செய்வாரா? அவருடைய ஆவியினால் என்ன செய்வாரு? வெளிப்படுத்துவார். பக்கத்துல வெளிப்படுத்துவார். இருக்கீங்களா? நீங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது, நம்ம தான் கேட்க மாட்டேங்கிறோம். ஆமென். நம்ம அங்கங்கே வழி இல்லாமல் போகிற ஜனங்கள் கிடையாது. என்ன அடுத்து என்ன மூவ் எடுக்கணும்னு நம்மளுக்கு தெரியாமல் இல்லை, நம்ம தான் தெரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறோம். ஆமென். பரிசுத்தானவர் எங்கேயோ உங்களை காணாத ஒரு பாலைவனத்தில் விட்டுட்டு அப்படி கிளம்புறவர் கிடையாது. அவர் வழி நடத்துகிறவர். ஆமென். அப்படி ஒரு வேளை நீங்கள் எங்கேயோ லாஸ்டாக எங்கேயோ காட்டுக்குள்ளே தனியாக இருக்கிற மாதிரி இருந்தால் அது உங்களோட கொழுப்பு. கமான், you need to communion with the Holy Spirit. பக்கத்துல பரிசுத்தானவர் நீங்கள் இடைப்பட வேண்டும். ஆமென். அவர் பேசுவார். பக்கத்துல பேசுவார். கேட்கலன்னா நீங்கள் காதை நோண்டுங்க நல்லா. ஆமென். சில சமயம் ஏன் தெரியுங்களா பேச மாட்டேங்கிறாரு? நீங்கள் எது பேசணும் என்று நீங்களே தீர்மானித்துக் கொள்றீர்கள். அன்று நீங்கள் இதுதான் என்கிட்ட பேசணும், இந்த முடிவு தான் நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிக்கிட்டு இல்லை. ஆண்டோட முடிவை கேளுங்க. ஆமென். பக்கத்து சொல்லுங்க, ஆண்டோட முடிவை கேளுங்க. come on. ஹல்லேலூயா. ஆமென். இந்த எசேக்கியேல் பாருங்க, இந்த 37 நீங்கள் அந்த வசனத்தை பார்க்கும் போது ஆண்டவர் இயேசு இந்த இஸ்ரேலோட கண்டிஷனை காமிச்சிட்டு பாடு. என்ன கண்டிஷன் தெரியுங்களா? ஒரு வேலி, ஒரு 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 தமிழ் என்ன சொல்ற வேலின்னு என்ன சொல்றது? 37 படிங்கயா. ஒரு என்னது? ஒரு பள்ளத்தாக்கு. சரி, பள்ளத்தாக்கு. ரைட். ஒரு பள்ளத்தாக்குல பார்க்கும் போது அங்க நிறைய என்னது உலர்ந்த எலும்புகள், அப்படின்னா எலும்புகள் இருந்துச்சு. ரைட். நிறைய மனுஷனோட எலும்புகள் இருந்தது. ட்ரை போன்ஸ். சொல்லுங்க ட்ரை போன்ஸ். இதுதான் கண்டிஷன் ஆஃப் இஸ்ரேலைட். ட்ரை அப்படின்ற ஒரு ஜீவன் கிடையாது, ஒரு முன்னேற்றம் கிடையாது. ரைட். ஒரு ஹோப்லெஸ்னஸ், ஒரு நம்பிக்கையற்றாத ஒரு வாழ்க்கை, ஒரு புதிய ஆரம்பம் கிடையாது. அங்க ஒன்றுமே செயல்படலை, அப்படியே ஸ்டக்னா இருக்குது. ரைட். சம்திங் நியூ won't happen. ஒரு மூவ்மெண்ட் கிடையாது. இந்த காலவெல்ல உங்களோட வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கு. உங்களோட ட்ரீம்ஸ் டை பண்ணிருச்சா? அல்லது ஆண்டவர் சொன்ன காரியங்கள் அதுக்கு நம்பிக்கையில் அப்படியே புதைச்சி அப்படியே காஞ்சி போச்சா? பிரியமானவர்களே, இந்த காலவெல்ல ஆண்டவர் அதை எழுப்புவதற்கு தேவன் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. come on. இந்த எசேக்கியேலுக்கு ஆண்டவர் காமிச்சிட்டு this is a dry bones, and God asking Ezekiel, can this dry bones become alive? இந்த காஞ்சி போன எலும்புகள் உயிரடை செய்யுமா என்று ஆண்டவர் எசேக்கியேலுக்கு கேட்கும்போது எசேக்கியேல் play smart. அவன் என்ன செய்கிறான்? உடனடியாக ரைட் லாடு மாதிரி பேசாம, எனக்கு பாபா தெரியுங்களா, சில பேர் ஒன்றும் தெரியல சொல்றதுக்கு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஆள? ரைட். அதனால எசேக்கியேல் play smart. what he said, அன்று எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். ஈஸி. ரைட். அவன் சொல்லிட்ட பிற்பாடு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? Asking Ezekiel to prophesy the word of the Lord. So prophesy. You know, the Spirit of the Lord is also the Spirit of what? Prophecy. சொல்லுங்க prophecy. கர்த்தருடைய ஆவியானவர் வெறும் சாதாரண ஆவியானவர் அல்ல, ஒரு தீர்க்க தரிசன ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் முன்கொள்கிற காரியங்களை, முன்ன வருகிற காரியங்களை வெளிப்படுத்துறது மாற்றமில்லை, அதை செயல்படுத்துறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த எழுப்புதலுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன செய்கிறாரா? தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய எடுத்து ப்ரொஃபஸை பண்ண. எடுத்து படிங்க அந்த எசேக்கியேல் 37. Let me see my phone.
Right, Ezekiel 37 verse 9 படிங்களா, verse 9. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே. ஓகே, 4 படிங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். Dry bones, hear the word of the Lord. பக்கத்துல word of the Lord. இந்த காலவெளியில பிரியமானவர்களே, உங்களுடைய பர்சனல் ரிவைவல் ஆவினால் நடத்தப்படுறது மாற்றம் இல்லை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய எழுப்புதல் எங்க தெரியுங்களா இருக்குது? தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. ரைட், எவ்வளோ எடுத்து தேவனுடைய வார்த்தையை எடுத்து தீர்க்க தரிசனமாக உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் எவ்வளோ பேச ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் செத்து போன ஒவ்வொரு காரியங்களும் தேவன் எழுப்புவதற்கு தேவன் வல்லமையுள்ளவர். Come on. Hallelujah. Because the word of the Lord is living and powerful, can revive your life, people of God. ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அவருடைய வார்த்தை உங்களை எழுப்புதல்ல கொண்டு வரும். ஆமென், ஆமென். வெறும் பாருங்க, உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் தேவனுடைய பிள்ளைகள். I'm the child of God. சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை. என்னுடைய வார்த்தை பாருங்க, உங்களுடைய நாவல் என்ன இருக்கு? வல்லமை இருக்குது. சொல்லுங்க, வல்லமை இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் வந்து இந்த ஜெனசிஸ்ல ஆண்டவர் அந்த வானத்தையும் பூமியையும் படைத்த பிற்பாடு 6வது நாள் மனிதனை படைச்சார். மனிதனை படைக்கும் போது ஆண்டவர் எப்படி படைச்சார் தெரியுங்களா? அவருடைய சாயல், இந்த இமேஜ் ஆஃப் த லார்ட். பக்கம் சொல்ல, நான் ஆண்டவருடைய சாயல். கமான், ஆண்டவருடைய சாயலை படைச்ச பிற்பாடு ஆண்டோட அதிகாரங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் கீழ்ப்படியாத நிமித்தம் அந்த அதிகாரத்தை இழந்து போனான். ஆனால் நம்ம அந்த அதிகாரத்தை மறுபடி பெற்றுக்கொண்டோம். ஆண்டவர் எப்படி தெரியுமா படைச்சார்? ஒவ்வொரு காரியத்தையும் அவருடைய வார்த்தை மூலம். சொல்லுங்க, வார்த்தை மூலம். சொல்லுங்க, வார்த்தை மூலம். when God said things what, right, புரியுங்களா? அது அப்படி உண்டாச்சு. அதே அதிகாரத்தை ஆண்டவர் என்ன செய்ய மனிதனுக்கு கொடுத்தார். ஆனால் மனிதன் லாஸ் பண்ணார். ஆனால் மறுபடியும் ஆண்டவர் இயேசு வந்து அந்த அதிகாரத்தை கொடுத்தார். அதனால தான் நீதிமொழிகள் 18:21 சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் எங்க இருக்கிறதா? நாவல் அதிகாரத்தில் இருக்கு. ரைட், death and life are in the power of your tongue. Whatever you speak, you will eat its fruit. எதை நீங்க பேசுகிறீர்களோ அது நடக்கும். Hallelujah, hallelujah. ஆகையினால் தவறான காரியத்தை உங்களுக்கு குறித்து பேசாத சூழ்நிலைகள் ஒருவேளை உங்களுக்கு எதிர்மாறா இருக்கிறோம், அதனால அதுக்கேற்ற மாதிரி பேசாமல் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அது மாதிரி நீங்கள் பேசும்போது சூழ்நிலைக்கு மேலாக உங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஆமென், ஆமென். There's power when you prophesy. Amen. பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, அங்க வசனம் போட்டிருக்கு, 4வது வசனம் 37ல எசேக்கியேல் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய சொல்றாரு? தீர்க்க தரிசனமா பேச சொல்லுகிறார். ஆமென். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய எழுப்புதல் முதலாவது தேவனுடைய வார்த்தை மூலம் வரும். அந்த வார்த்தை நீங்க என்ன செய்யணுமா? தீர்க்க தரிசனமா பேச வேண்டும், வசனம் பேச வேண்டும். Come on. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன ப்ராமிசஸ் வச்சிருக்கிறார்? what promises that God has for you? Come on, you need to. அது எப்படி உயிரோட செய்யும் தெரியுங்களா? நீங்கள் அறிக்கை செய்யும் போது. Come on, பக்கத்துல அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் பாருங்க, நீங்கள் சாதாரணமா இருக்கும்போது பரிசுத்த ஆவியோட இணையும் போது எப்பயுமே ஆண்டவர் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துவாங்க. ரைட், வெளிப்படுத்துமா நீங்க அதை எடுத்து பேச ஆரம்பிங்க. ஒருவேளை அது வந்து சில சமயம் அது வந்து சம்பந்தம் இல்லாம இருக்க, நீங்க வெளிப்படுத்த காரணம் ஆண்டவர் தெரியும் என்ன செய்யணும் என்று. Come on, hallelujah, hallelujah. இந்த எசேக்கியேல் என்ன செஞ்சா ஆண்டவர் சொன்னபடி என்ன செய்ய prophesy பண்ண. சொல்ல prophesy. என்ன தெரியும் நடந்தது? அந்த எலும்புகள் என்ன செஞ்சது? உயிரடை செய்தது. இந்த காலவெளியில எந்த இடத்துல உங்க வாழ்க்கை எலும்பு போல இருக்குது, ஒரு ட்ராயா, ரைட், ஒரு நம்பிக்கை இல்லாமல் செத்த வண்ணமா, இதுக்கு மேலே முடிஞ்சுது, புக்கோஸு வேற ஏதாச்சும் தான் பார்க்கணும், மூட்டை கட்டிட்டு கிளம்பணும் அப்படின்னு இருக்குதா? ஆண்டவர் அதை மறுபடியும் உயிரை செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு வல்லமையை கொடுத்துருக்கா. பக்கத்தில் உங்களுக்கு வல்லமையை கொடுத்துருக்கிறான். ஆமென். திரும்பி பாசுவேன், there's power within you. Come on. ஆமென். அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். சொல்லுங்க, பயன்படுத்த வேண்டும். ரைட், பக்கம் சொல்லுங்க, பயன்படுத்த வேண்டும். ஐயா தட்டி சொல்லுங்களா, பயன்படுத்த வேண்டும். Come on. ஆமென். வாயை வேற எதுக்கு பயன்படுத்த? நல்லா சாப்பிட்றதுக்கு, மற்றவங்களை பத்தி பேசுறதுக்கு மட்டும் பயன்படுத்தாதே. Come on. ஆமென். உங்களை குறித்து முதல்ல பேசுங்க. ஆமென். புரியுங்களா? ஹல்லேலூயா. ஆமென்.
How many of you like gossip? பேசாதீங்க, சொல்லுங்க பேசாதீங்க. அவன் மற்றவங்கள பற்றி பேசாதீங்க, நம்மளை பற்றி பேசுறதுக்கு நிறையா இருக்குது. அவன் gossip வந்து உங்களை டிஸ்ட்ராய் பண்ணிடும். gossip பேசுறதும் gossip கேட்கறதும் சேம். புரியுது? உண்மை. gossipனா தெரியுங்களா? மற்றாளை பற்றி குறை சொல்கிறதும் மற்றால குறைங்களை உங்ககிட்ட சொல்கிறதும் சேம். ஏன் உங்ககிட்ட வந்து அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க பேசுறதுக்கு அப்படின்னா யூ ஆல்சோ gossip. come on. ஓங்கி ஒரு அறை கொடுத்து பேசாதன்னு சொல்லிருங்க, நம்மளுக்கு தேவையில்லை. உண்மை உண்மை. We cannot gossip, you know. It will destroy our life. Amen. பாருங்க, நல்லதை பேசுங்க. அது மட்டும் இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. இது பாருங்க, வேத வசனத்தில் பார்க்குறோம். ரைட், there's power in your words. மட்டும் இல்லை, ஜேம்ஸ் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இந்த டங் பற்றி ஒரு அதிகாரமே இருக்கும். இதுதான் எப்படி தெரியும் உங்களோட வாழ்க்கையை என்ன செய்யுமா? ஸ்டேரிங். சொல்லுங்க ஸ்டேரிங். ஸ்டேரிங்னா தெரியுங்களா? காடி ஓட்டும்ல, எந்த டைரக்ஷன் கொண்டு போகிறதுன்னு சொல்லி எது தெரியும்? உங்களோட நாக்கு. எப்படி காடிக்கு ஸ்டேரிங் இருக்குது? தண்ணி போட்டு எங்காச்சும் விட்டுருவோம்ல, அதே மாதிரி இப்போ சில பேர்லாம் எங்கே போய் காடியெல்லாம் திருப்பி விட்டாங்க. We need to pray for Bezaka. All the Bezas எங்கெங்கேயோ போகுது. சரி பாருங்க, அதே போல உங்களோட நாவு உங்களோட வாழ்க்கையோட ஸ்டேரிங். சொல்லுங்க ஸ்டேரிங். எதை நீங்க உங்க வாழ்க்கையில் பேசுறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். come on. ஆமென். பரிசுத்த என்னத்தை பேசுற? அவரோட வார்த்தை. சொல்லுங்க வார்த்தை. சூழ்நிலைகள் மேபி ஏற்குமாறா இருக்கலாம், ஆனால் வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆமென். Personal revival come when you prophesy the word of the Lord over your life. This morning உங்கள் வாழ்க்கையிலுடைய எழுப்புதல் உங்களோட நாவில் காணப்படுகிறது. சொல்லுங்க நாவில் காணப்படுது. கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, அதை மாத்துங்க. பகசங்களை மாத்துங்க. come on. இஸ்ரவேல் ஜனங்க 40 நாள் போகிற பயணம் வந்து 40 years ஆச்சு. ஏன் தெரியுங்களா? கம்ப்ளைண்ட். இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர் வந்து அடிமைத்தனத்திலிருந்து என்ன செஞ்சாரு? விடுதலை ஆக்கினார். God deliver Israelite from slavery and bring them to promised land. So promised land. இந்த ப்ராசஸ்ல வந்து இந்த ஜேர்னியில் வந்து என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. வெங்காயம் எல்லாம், பூண்டு இல்லை, இறைச்சி இல்லை. உண்மை, பைபிள் அதான் சொல்லுது. சீரியஸ். They complain. They become complainer. Because of their complaint, 40 days become a 40 years of delay. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற அற்புதங்கள் வந்து சில சமயம் கிட்டத்தில் இருக்கு. சொல்லுங்க கிட்டத்தில் இருக்குது. அது நீங்க எப்படி தெரியும் சொல்லணும்? தீர்க்க தரிசனமா பேசி பெற்றுக்கொள்றதுன்னு. கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா, every time you complain you are walking far away from the promise of the Lord. ஆமென். ஒவ்வொரு தடவை நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஆண்டோடைய திட்டத்திலிருந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா? பின்தங்கி போறீங்க. ஒவ்வொரு பாருங்க 40 நாள் வந்து ஒவ்வொரு நாளும் 40 வருஷம் ஆச்சு. டிலே. சொல்லுங்க டிலே. புரியுதுங்களா? So there's power. பகசங்க power. தட்டி சொல்லுங்க, don't complain. come on. கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எல்லா ரைட்ஸா இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? எல்லா ரைட்ஸும் இருக்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. ரைட்ஸ்னா தெரியுங்களா? இப்போ கிளினிக்கு போகிறோம், இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறோம், ஸ்லோவாக செஞ்சுட்டு இருக்கேன். யூ கேன் கம்ப்ளைண்ட் ஆல் த ரைட்ஸ், பட் கீப் யுவர் மவுத். வாயை மூடிக்கோங்க. சீரியஸ். பிகாஸ் தேர்ஸ் பவர் இன் யுவர் மவுத். சும்மா பாய்க்காதீங்க, கரெக்டாக பாயுங்க. ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், ஐ ஹேட் தி ஸ்டோரி. நான் பேசிடுவேன், நாக்கெல்லாம் கருப்புன்னு சொன்னார். தமிழில் அந்த மாதிரி இருக்காம எனக்கு கருப்பு நாக்குனா. ஜேம்ஸ்க்கு வந்து நாக்கு பச்சை. ஜேம்ஸ் ஷோய தாங்க. ஜேம்ஸ் அவர் ஏலியன் அவத்தால பாருங்க. அப்போ கரு நாக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அது பரிசுத்தான உங்களுக்கு கொடுத்த வல்லமை. சொல்லுங்க வல்லமை. எதை குறித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேசிக்கொண்டிருங்க. பரிசுத்தான் உங்களை நடத்தும் போது, நீங்கள் அதை பேச ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முதலாவது உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை தேவன் செய்வார். ஒரு அசைவு. சொல்லுங்க அசைவு. இசைக்கள் பேசுனா அந்த உலர்ந்த எலும்புகள்லாம் திருப்படி என்ன செஞ்ச? உயிரடை செய்ய மாட்டோம்ல, அது செத்து போனதாக தான் இருந்தது.
அந்த 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 இறைச்சிலாம் வந்துருச்சு, பட் உயிர் கிடையாது. மறுபடியும் ஆண்டவர் பேச சொல்லுகிறாரு, அது என்ன செய்கிறா? உயிரடை செய்யுது. அப்படி என்ன தெரியுங்களா? You prophesy again and again the word of the Lord over your life, and you will see the great miracles of your life. Amen. Don't give up. Pakistan, give up பண்ணாதீங்க. Come on. There's power in the words that you are talking. Come on. Amen. Amen. இந்த காலவெளியில் ஆவியால் நடத்தப்படுகிறது என்ன பாருங்க. ஆண்டவர் இயேசு அவர் ஆவியால் நடத்தப்படும் போது அவர் பேசுகிற ஒவ்வொரு காரியங்களும், அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களும் நடந்தது. ஆமென். அவர் அறிக்கை செய்தாரு, அவர் கட்டளையிட்டாரு, அது அப்படியே நடந்தது. come on. காரணம் நடத்தப்பட்டது மட்டுமல்ல, he used correctly. ஆமென். இந்த காலவேளையில ஆண்டவர் நடத்தப்படுவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுடைய கைகளில் இருக்கிறது. அது எப்படி நீங்கள் பேச போறீர்கள் என்றுதான் ரொம்ப முக்கியம். ஹalleluya, hallelujah. Ezekiel, when he prophesied, the dry bones become alive like a great army. வசனத்தில் பாருங்கள், ஒரு பெரிய சேனையாக தேவன் மாற்றினார். அதே போல பிரியமானவர்களே, ஆவியால் நடத்தப்பட்டு நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு காரியமும் வல்லமையாக தேவன் மாற்றுவதற்கு இப்ப உங்களை பயன்படுத்துவார். ஹalleluya, hallelujah. come on. பாருங்க, வல்லமை வேற எங்க இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென். நான் எப்பயும் சொல்லுவேன், ஆசீர்வாதம் வெளியே கிடையாது, நீங்கள் தான் ஆசீர்வாதம். ஆமென். வேற எங்க இல்லை, உங்களுக்குள்ள இருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, எனக்குள்ள இருக்குது. come on. சத்தமா சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிறது நீங்க தான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். வெளியே தேடிக்கிட்டு இருக்கா, இஸ் இன்சைட் ஆஃப் யூ. இந்த காலவெளியில் பிரியமானவர்களே, you need to be led by the Spirit of the Lord. பக்கத்துல you need to be led by the Spirit of the Lord. You need to, அதுக்கு தேவை, you need to have a communion with the Holy Spirit. ஆமென். எங்க ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் எங்க குறைஞ்சு போயிருக்குது, அதை சரிப்படுத்த ஆரம்பிங்க. ரிப்பேர் பண்ணுங்க. சொல்லுங்க, டைம் டு ரிப்பேர். கம் ஆன். சொல்லுங்க, ரிப்பேர் பண்ணுங்க. சொல்லுங்க, ரிப்பேர். தட்டி சொல்லுங்க பக்கத்தில், ரிப்பேர் பண்ணுங்க. கம் ஆன். ரைட். டேக் சீரியஸ் ஆஃப் யுவர் ஆக்ஷன், பீப்புள் ஆஃப் காட். பாருங்க, கர்த்தருடைய ஆவியால் நடத்தப்படாமோ will be lost. எங்க போகிறோம், என்ன நடத்துறன்னு தெரியாது. we will be left out. left outனா தெரியுங்களா? கப்பல் பேரும் நம்ம அங்கே தான் இருப்போம். ஆமென். இந்த காலவெளியில் தேவன் அவருடைய காரியத்துக்கு தேவன் உங்களை அழைக்கிறது மாற்றம் பயன்படுத்துறது தேவன் விரும்புகிறார். அதுக்கு தேவை நீங்கள் ஆவியானவரோடு இணைய வேண்டும். ஹalleluya, hallelujah, hallelujah. கண்களை மூடுவோம் இந்த காலவெளியில். I just want to feel to minister to you this morning. Can you allow the Spirit of the Lord to lead you? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் உங்க வாழ்க்கையில், என்ன பேசுகிறார், என்ன சிக்னல் காமிச்சுக்கிட்டு இருக்கார் ஆண்டவர், அதை நீங்கள் அறிந்து கொள்றீங்க அந்த காலவெளியில். What God is showing you, where God is leading you, what God is speaking to you. ஆண்டவர் என்ன பேசுகிறார், என்ன நடத்துகிறார், என்ன காமிக்கிறார் என்று நீங்கள் கவனிப்பாக உன்னிப்பாக இந்த காலவெளியில் நோக்கி பார்க்கிறீர்களா? What God is saying this season in your life. ஒரு தீர்மானத்தோடு அதில் நீங்கள் கீழ்ப்படியும் போது பிரியமானவர்களே, தேவனுடைய விடுதலை, தேவனுடைய கரத்தை, தேவனுடைய கிருபையை நீங்கள் பார்ப்பீர்கள். சிறிது நேரம் அவருடைய உட்கார்ந்த வண்ணமாக கரங்களை வைத்து, Can you allow the Holy Spirit to speak to you? என்ன ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், என்ன ஆண்டவர் பேசுகிறார், என்ன வசனம் உங்க வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது. Where God is leading, where you heading, people of God. Holy Spirit, allow the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் அவர் தீர்க்கதரிசன ஆவி மாற்றமில்லை, உங்களை நடத்துகிறவர். He is a spirit that leads you. அவர் பேசுகிறவர், அவர் உங்களுக்கு கொடுத்ததான திட்டங்களை செயல்படுத்துகிறவர். அவரோடு நீங்கள் இணையும் போது பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி நடத்துவார். Come on. We worship you, Lord. We give you glory. We give you honor, Jesus. சிந்தனான ஆண்டவரே, என்னோட பேசுங்கள் ஆண்டவரே. Take away every spiritual blindness, Lord, and lead me, Lord. என்னை நடத்துங்கள், நடத்துங்கள், நடத்தப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்களா? Come on.
Allow yourself to be led by the Spirit of the Lord. Allow. எபிரேயர் 3 வசனம் 1-2 சொல்லுகிறது, இன்றைக்கு பரிசுத்தான சத்தத்தை கேட்டால் உங்களுடைய இதயத்தை நீங்கள் கடினப்படுத்த. Today, if you hear the voice of the Holy Spirit, do not harden your heart. Do not harden your heart. கடினப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அதை செய்வதற்கு கீழ்ப்படிதலோடு உங்களை ஒப்புக்கொடுங்கள். Come on, allow the Lord. அது உங்க வாழ்க்கையில தேவனுடைய திட்டங்கள் செயல்படுறதுக்கு அது ஒரு முதல் படியாக இருக்கும். That will be a first step that God will fulfill His promises over your life.